எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் எவியூரியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கடவுளே இறங்குறார் பார். எகிப்து நல்லதா, ஏழ்மை நல்லதா, வறுமை நல்லதா, குறைவு நல்லதா, உபத்திரவம் நல்லதா, கண்ணீர் நல்லதா, இதெல்லாம் நல்லதா இருந்தா நான் இதை மாத்துவேன்னு கடவுள் எதுக்கு சொல்றார்? சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்றாரு, நான் அங்க இருந்து உன்னை விடுதலையாக்கி உனக்கு நான் என்ன தருவேன்? ஏதோ கண்ணீர் இல்லாம இருப்ப, ஏதோ ஒரு அண்டை ஒரு குடிசை தரேன், அரை வைத்து கஞ்ச ஊத்துவேன், அப்படி சொல்ல கடவுள். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் அப்படின்றார். கடவுளே இறங்குறாருங்க. உங்களை விடுவிக்க, உங்களை தப்புவிக்க, உங்களை காப்பாற்ற, உங்களுடைய தாழ்விலிருந்து உங்களை தூக்க. நான் சொல்றேன், இன்னைக்கு கடவுள் உங்கள் பட்சமாக நிற்கிறார். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார். இன்றைக்கு அதை பிடிக்கிற யாரா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை உங்களை அப்படியே தூக்கும். ஒரு குழியில் விழுந்து கிடக்கிறவனுக்கு ஒரு கயிறை அப்படியே அனுப்புனா, அல்லது ஒரு ஏணி அனுப்புனா எப்படி ஏறி அந்த கயித்தை பிடிச்சிக்கிட்டு வரணுமோ, அது மாதிரி தான் இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை ஒரு கயிறை போல, ஒரு ஏணியை போல கர்த்தர் உங்களை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். யாருனாலும் சரி இன்னைக்கு ஆமென், எனக்கு கடவுள் உதவி செய்வார். என்னுடைய வறுமை கடவுளுடைய திட்டம் அல்ல, என்னுடைய கடன் கடவுளுடைய திட்டம் அல்ல, என்னுடைய உபத்திரவம் கடவுளுடைய திட்டம் அல்ல, என்னுடைய கண்ணீர் கடவுளுடைய திட்டம் அல்ல. கடவுள் எனக்கு உதவி செய்வார், நான் அவரை நம்ப போகிறேன். அததான் வேதவசனம், நம்புகிறவனோ செழிப்பான். அவ்வளவுதான். என் சூழ்நிலையை நம்ப போறதில்லை, இன்னைக்கு கடவுள் எனக்கு உதவுவார் நான் நம்புறேன். நீங்க சொல்லி பாருங்க, செழிப்பு ஸ்டார்ட் ஆயிடும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்ப வறுமை நல்லதுன்னா, வறுமை நல்லது அப்படின்னா, நான் சொல்றேன், எகிப்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்திருக்க கூடாது. என்ன நாங்கள் என்னங்க பெரிய ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்? கடவுள் தான் இருக்கிறதுலே பெரிய ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர். பாலும் தேனும் அப்படி சொல்லலாமா? அடிமையாக வாழ்கிற அவங்க கிட்ட போய் அவர் தான் சொல்கிறார், பாலும் தேனும் ஓடுற தேசம். இன்னும் உபாகமம் 8 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், ஒன்றும் உனக்கு குறைவுபடாத ஒரு ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்றார். மலைகளும் பள்ளத்தாக்குகளும் மாதுளை மரங்களும் வெள்ளியும் எல்லாம் வெட்டி எடுக்கத்தக்க அற்புதமான வளமான தேசத்திற்கு. அப்ப ஏழ்மையிலிருந்து வளமை, குறைவிலிருந்து நிறைவு, பஞ்சத்திலிருந்து செழிப்பு, கடனிலிருந்து விடுதலை, பணமற்ற நிலையிலிருந்து பல லட்சங்கள் உங்கள் கைகளில் இருக்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் சுவிசேஷம். That is the gospel.